பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த vlog லாஸ்ட் vlogட கன்டினியூவேஷன் தான். லாஸ்ட் vlogக பார்க்காதவங்க மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். கார்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த vlog ஷூட் பண்ணினேன் 2024ல். ஸோ எடிட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிறதுனால போஸ்ட் பண்ணுறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. 2025 ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாமே க்ளீன் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனால் இந்த ஷால் ரேக்கையும் க்ளீன் பண்ணிவிடுவோம்னு டிசைட் பண்ணியிருந்தேன். க்ளீனாக தான் எப்போயுமே ஃபோல்ட் பண்ணி வச்சுப்பேன். பட் ஸ்டில் சில நேரத்துக்கு கொஞ்சமாக அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுக்கு எடுத்து போட ஷால்ஸ் மறுவா ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கும். எனக்கு கபட்ஸை நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ அதனால் இந்த செக்ஷனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடும் அப்படி சொல்லி தான் இன்றைக்கி இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணினேன். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. பிகாஸ் லன்ச் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நான் ஈவினிங் தான் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ ஷால்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கக்குள்ள தான் நான் யூஸ் பண்ணாத ஷால்ஸும் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாம் வேறையாகவே எடுத்து வச்சுட்டேன். யாருக்கும் சரி கொடுக்கலும். ஸோ யூஸ் பண்ணுற ஷால்ஸை மட்டும் தான் நான் இப்போ எடுத்து வைக்க போகிறேன். பிகாஸ் யூஸ் பண்ணாததும் வச்ச உடனே எனக்கு நிறையா ஸ்பேஸும் போகும். அதே மாதிரி மறுவா யூஸ் பண்ணுறதுவரை எடுக்கக்குள்ளே அது கஷ்டமும் தான். அப்படியே வேலையை செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ளே இடையில ஒரு சின்ன பிரேக் கொண்டு எடுத்தேன். இன்றைக்கி நான் வந்து பொட்டேட்டோ பஜ்ஜி ட்ரை பண்ணினேன். ஸோ அது வந்து ஃப்ளஃபியாக யம்மியாக வந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி டீ. ஸோ டீ அண்ட் பஜ்ஜி வந்து நல்ல காம்பினேஷன். ஸோ அதனால் டீ குடிச்சிட்டு பஜ்ஜியும் தின்னுட்டு மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காட்டியும் இப்போ ஒரு சின்ன பிரேக். ஈவினிங்க்கு யாருக்கெல்லாம் இப்படி ஸ்நாக் தின்ன பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஈவினிங் ஸ்நாக் என்னான்னு சொல்லுங்கள். இது தான் இன்டென்ட் சன்செட். பிகாஸ் மார்னிங் வந்து மழையா அப்படி தான் கிளைமேட் இருந்துச்சு. பட் ஈவினிங் ஆகக்குள்ள அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டிசம்பர் சீசன்லேயே மார்னிங் ஈவினிங் அப்படியே கிளைமேட் வந்து மாறி மாறி தான் வருது. ஒரே மாதிரி கிளைமேட் இல்லை. இந்த ஈவினிங் டீயை வந்து ஒரு டெரஸில் அப்படி பால்கனியில் இப்படியெல்லாம் குடிக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் ஆகிக்கும். அது மாதிரி உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் என்னன்னு சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட் ஸ்பாட் எங்கள் ஊரில் வந்து எங்களோட டெரஸ் தான். ஸோ என்னோட டீ டைமுக்கு நான் எப்போயுமே இங்கே தான் இருப்பேன். ஸோ அப்படியே பஜ்ஜியை டேஸ்ட் பண்ணிக்கொண்டே என்னோட டீயும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எங்களோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுவோம். நான் ஃபோல்ட் பண்ணி வச்சது எல்லாமே இப்போ வந்து கபர்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிற வேண்டியது தான். நான் எல்லாமே ஆல்ரெடி வந்து க்ளீனாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு தான் என்னோட டீ பிரேக்கை எடுத்தேன். இப்போ எல்லாம் எடுத்து வச்சுவோம். ஷால்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஈஸியான ஒர்க் தான். பட் அதுக்கு பிறகு மறுவா எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது தான் கஷ்டமான வேலை. அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி படுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. அங்கனைக்கு இருந்தது இங்கனைக்கு, இங்கனைக்கு இருந்தால் அங்கனைக்கு அப்படி தான் மறுவா வச்சு படும். இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணக்குள்ளே தான் இந்த கலர் ஷேட்ஸ் எல்லாம் இந்த லைனில், இந்த கலர் ஷேட்ஸ் எல்லாம் இந்த லைனில் அப்படின்னு வச்சு படும். ஃபைனலி நான் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபோல்ட் பண்ணி வச்சோடனே இவ்வளோ தான் ஷால்ஸ் இருந்துச்சு. நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற கலர்ஸ். மற்றது எல்லாமே நான் யூஸ் பண்ணாத கலர்ஸ் தான் இருந்துச்சு. அதனால் நான் எதுவுமே வைக்கல. அது எல்லாமே யாருக்கு சரி கொடுத்துருவோம்னு எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் நாங்கள் யூஸ் பண்ணாததை வச்சு கொண்டிருக்கிறதுக்கு விட யாருக்காலும் கொடுத்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இப்போதைக்கு எனக்கு அந்த கலர்ஸ் தேவையில்ல. அதனால் நான் அதெல்லாமே யாருக்கு சரி கொடுக்க டிசைட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கபர்டும் க்ளீன் ஆகிடுச்சு. என்ன ஒர்க்கும் டன். கபடெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபினிஷ் பண்ணக்குள்ளே அப்படியே நைட்டும் ஆகிடுச்சு. இன்றைக்கி மூன் வந்து பசந்து இருந்துச்சு. இவ்வளோ தான் எனக்கு எந்த கேமரா கேப்சர் பண்ணிடலாமா போச்சு. இன்றைக்கி ஒரு கோஸியான ஒரு நாள். கிளைமேட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல லன்ச் கேட்கல. ஸோ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு லன்ச் ஒன்று தான் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காட்டி மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அதனால இன்றைக்கி எனக்கு டின்னருக்கு வந்து வெஜிடபிள் குருமா, தாவா சிக்கன் அண்ட் சப்பாத்தி. ஸோ இது தான் இன்றைக்கி டின்னர். ஸோ இந்த யம்மியான டின்னரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி எனக்கு ப்ரொஜெக்ட் ஒர்க் இருக்குது. நான் செய்கிற கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால் என்னோடய ஃபைனல் ப்ரொஜெக்ட் டைம். ஸோ இந்த ப்ரொஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறது தான் இப்போ என்னோட அடுத்த வேலை. அதனாலவே எனக்கு டே அண்ட் நைட்டுமாவே ப்ரொஜெக்ட் ஒர்க்கோடே டைம் போகுது. நைட்டுக்கும் கொஞ்சம் லேட்டாகவே தான் நான் வந்து தூங்குறதா ஆகிக்குது இப்போ. ஏன்னா ப்ரொஜெக்ட் ஒர்க் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னால டெட்லைனுக்கு ப்ரொஜெக்டை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று வந்தால் தான் ஃபுல் டைமாகவே அதிலேயே ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். வேறு ஒரு வேலையும் செய்கிறதுக்கும் டைம் இருக்காது.
ஏன்னா டைம் இப்போ ஃபுல்லாகவே ப்ரொஜெக்ட்லேயே போகுது. பிகாஸ் எனக்கு வேறு ஒன்றுமே செய்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ இது என்ன பெட் டைம். ஸோ லெட்ஸ் மீட் டுமாரோ மார்னிங். The next day. நான் ஒரு மார்னிங் பர்சன். ஸோ அதனால நான் வந்து என்னோட டேயை வந்து ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி நைட்டுக்கும் நான் வந்து ஏர்லியாகவே பெட்டுக்கும் போய்த்துடுவேன். இந்த ரொட்டீன் வந்து சின்னத்துலேருந்தே பழைய வந்தனால அந்த ரொட்டீன் தான் நான் இன்னமுமே ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன். இன்றைக்கி டே வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்டா ஒரு ரெயின்போவோட டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரெயின்போ வரக்குள்ள டைம் ஒரு 6:30 மாதிரி இருக்குமேக்கும். ஸோ பசங்க ரெயின்போன்னு மிச்ச நாளைக்கு பூரா ஒரு ரெயின்போ கண்டே அதோட கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஹோப்ஃபுல்லி மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு லாங் டே. இன்றைக்கி எனக்கு நிறைய வேலை செய்கிறதுக்கு, அதே மாதிரி வெளியே போகிறதுக்கும் மேய்க்கி. அதனால இன்றைக்கி மழை இல்லாமல் இருந்தால் டே வந்து நல்லா இருக்கும்னு நினச்சிக்கொண்டே வந்து இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் மசாலா அண்ட் சப்பாத்தி. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒர்க்குக்கு போகிற ஐடியாவில் தான் இருந்தேன். இன்றைக்கி சம்டைம்ஸ் எனக்கு லன்ச் வந்து ஸ்கிப் ஆகும். அதனால தான் மார்னிங்கே சப்பாத்தி. பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து கொஞ்சம் நேரத்தில் எங்கள் மம்மா வந்து ஒரு நல்ல பெப்போ ஜூஸ் செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி இந்த ஒர்க் டைம் கொஞ்சம் லேட்டாகவேனால இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரீ டைம் இருக்குது. அதனால இந்த பெப்போ ஜூஸோடே போய்த்து என் ஸ்கெட்ச் புக்கை ஓப்பன் பண்ணினேன். ட்ராயிங் வந்து என் ஹாபி. ஸோ நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே ட்ரா பண்ணுறதுக்கு மட்டும் மறக்கவே மாட்டேன். நான் எப்போயுமே ட்ரா பண்ணக்குள்ளே இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இன்னொரு ட்ராயிங்க்கு போகணும்னு நினைக்கவே மாட்டேன். எனக்கு அந்த டைமுக்கு என்ன நினைக்குதோ அதை தான் ட்ரா பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் ஹாஃப் ட்ரா பண்ணி வச்சிருந்த ஒன்று தான் கம்ப்ளீட் பண்ணினேன். ட்ரா பண்ணி முடியக்குள்ளே எங்கள் வீட்டில் லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒர்க்குக்கு போய் தேய்க்கணும். கிளையண்ட் வந்து கொஞ்சம் டைம் கேட்டனால கொஞ்சம் லேட்டாகி போக வேண்டி வந்துக்குது. ஸோ அதனால் லன்ச் எடுத்துகிட்டே போகும்னு டிசைட் பண்ணினேன். ஸோ இது தான் லன்ச் இன்றைக்கி. லேயர்ட் கீ ரைஸ் அண்ட் சாலட். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெனு உண்டு. பட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ லன்ச் எல்லாம் எடுத்துகிட்டு இட்ஸ் டைம் டு கெட் ரெடி. ஏன்னா வந்து நான் இன்னும் கொஞ்சத்தில் வந்து கிளையண்ட் லொக்கேஷனில் இருக்கணும். இன்றைக்கி தான் 2024 லாஸ்ட் ஹெனா ஆர்டர் எனக்கு. இது வந்து ரெண்டுமே கெஸ்ட் ஹெனா தான். ஸோ நான் விசிட் பண்ணி போடுற மாதிரி ஆர்டர்ஸ். ஸோ 2 கிளையண்ட்டுமே வந்து கிட்ட கிட்ட தான் இருந்தாங்க. ஒன்று வந்து தெஹிவல, இன்னொன்று வந்து வெள்ளவத்த. ஸோ அப்படியே நான் ரெடியும் ஆகிட்டேன். பிகாஸ் எங்களுக்கு டைம் இல்லை, குயிக்காக போகணும். நான் யூஸ்வலாகவே என் பேக் வந்து ஏர்லியாக பேக் பண்ணி வச்சுடுவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 2 பேருமே வந்து சிம்பிள் டிசைன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு நிறைய ஹெனா கான்ஸ் தேவைப்படாது. இந்த பவுச்சில் தான் நான் எப்போயுமே என் ஹெனா திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பவுச். ஸோ இப்போ நான் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தான் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன். ஏர்லியாகவே பேக் பண்ணி வச்சுட்டா அதை வந்து செக் பண்ணுற ஒர்க் இருக்காது. பட் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவேனால ட்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நான் இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி கொண்டிருந்தேன். ஸோ நானும் ரெடி, என் பேக்கும் ரெடி. இப்போ வந்து பிக்மி வரக்காட்டியும் வெயிட் பண்ணுற வேலை தான் ஆகிது. நான் எப்போயுமே கிளையண்ட் டூட்டுக்கு ஒரு 15 to 10 மினிட்ஸ் ஏர்லியாகவே தான் போவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும். ஸோ பிக்மியும் வந்துருச்சு. லெட்ஸ் கோ. ஸோ உங்களுக்கு யாருக்காலும் என்ன ஹெனா சர்வீசஸ் வேணும்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இந்த ஹெனா பேஜுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அரவுண்ட் கொலம்போ நான் வந்து ட்ராவலிங் அப்பாயின்மெண்ட்ஸும் எடுக்கிறேன். இந்த ஹெனா மாஸ்டர் கிளாஸ் 19th Jan ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஜாயின் பண்ணுறனாலும் டிஎம் பண்ணுங்கள். ஆன்லைன் அண்ட் ஃபிசிக்கல் கிளாஸ் போத் அவைலபிள். அந்த கிளாஸில் பேசிக்லேருந்து ப்ரைடல் ஹெனா மட்டும் எல்லாமே வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் வந்து டீச் பண்ணுவேன். அப்படியே கிளையண்ட்டை விட்டு ரீச் பண்ணியாச்சு. இது எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு நியூ கிளையண்ட். ஸோ ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவள் சென்ட் பண்ண டிசைன்ஸை தான் இப்போ போட்டுக்கொண்டிருக்கிறேன். ஃபைனல் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போட்ட ஹெனா நல்லமா இல்லையான்னு சொல்லி. ஸோ இவன் வந்து என்னை புக் பண்ணக்குள்ளே 3 சைட்ஸ்ன்னு தான் புக் பண்ணால். பட் அப்படியே அங்கே போய்த்தோன்னே இல்லை எனக்கு 4 சைட்ஸுக்குமே போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ என்னால் 4 சைட்ஸுக்குமே போட்டுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கிளையண்ட் டூட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். கிளையண்ட் இஸ் ஹாப்பி. ஸோ அதனால் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் கிளையண்ட் டூட்டுக்கு போவோம். ஸோ இங்கேருந்து இப்போ எனக்கு வெள்ளவத்தைக்கு போகிற ஒர்க் தான் இருக்குது. ஸோ நாங்கள் வெள்ளவத்தைக்கு போவோம். எவ்வளோ தான் பார்த்து பார்த்து போட்டாலும் இந்த ஹெனா போடக்குள்ளே கையில் படாமல் போடவே இல்லை. ஸோ எப்படி சரி வந்து கையில் பட்டுடும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் நிறைய கையில் பட்டுருச்சு. பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். நாங்கள் அப்படியே அடுத்த கிளையண்ட் வீட்டுக்கும் போவோம்.
பிகாஸ் எங்களுக்கு அங்கேயும் இதே மாதிரி தான் மருவா கையெல்லாம் படத்தான் செய்யும். இது வந்து என்னோட ஓல்டு கிளையண்ட் உண்டு. இவக்கு நான் ஒரு 4 இயர்ஸ் ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து நான் வந்து ஹென்னா போடுறேன். எவ்ரி ஈத் அண்ட் எவ்ரி ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு நான் தான் போடுவேன். இப்படி இயர்ஸ் கணக்காவே வந்து தெரிஞ்ச கிளையண்ட்ஸ் வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பழகுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி தான் இந்த கிளையண்ட்டும் எனக்கு வந்து ஊடு மாதிரி தான். ஸோ அவ என்னைய விட்டுட்டு ட்ரிங்க் எடுக்க போனா. ஸோ அந்த கேப்ல தான் நான் இந்த வீடியோ கிளிப்ஸ் எடுத்தேன். ஸோ இது தான் நான் அவக்கு போட்ட ஹென்னா. அவ எப்பயுமே என்கிட்ட நீங்க என்ன போட்டாலும் ஓகே தான் அப்படின்னு விட்டுடுவா. ஸோ எனக்கு என்ன விருப்பமோ அத மாதிரி போடுவேன். ஸோ இந்த மாதிரி ஓகேயான்னு கேட்டா, அவ ஓகேன்னு சொன்னான்னா, அந்த மாதிரி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கும் லாங் ஸ்லீவ் வியர் பண்றனால கொஞ்சமா ஷார்ட்டா இருந்தா போதும்னு சொல்லியிருந்தா. 2 கைக்கும் அதே மாதிரி டிஃபரெண்ட் டிசைன்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால டிஃபரெண்ட்டான டிசைன்ஸ் அண்ட் இந்த மாதிரி நான் வந்து இன்கார்ப்பரேட் பண்ணி போட்டேன். ஸோ இந்த ஹென்னா எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் இது வந்து கிளையண்ட் சாய்ஸ் இல்ல. நான் போட்ட என்ட ஓன் டிசைன். ஸோ நான் நினச்சதுக்கு விட என் ஒர்க் வந்து குயிக்காவே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வீட்டுக்கும் ரிட்டர்ன் ஆவிட்டேன். இப்போ டைம் ஒரு 4:45 மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவினோடனே அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே காஃபி டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங்கு காஃபி தான். எவ்வளோ தான் ஹென்னா போட்டு டயர்டாக இருந்தாலும் இன்றைக்கி டே வந்து ப்ரொடக்டிவாக போச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சீஸ் பால்ஸ். ஸோ இன்னோட டே வந்து 2024 லாஸ்ட் ஹென்னாவோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் மை கிளையண்ட்ஸ் ஆஃப் 2024 ஃபார் ட்ரஸ்டிங் த ஹென்னா ஸ்டூடியோ. ஸோ 2024க்கு விடும் 2025ல் இன்னும் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. உங்களுக்கு என்ன மாதிரி ஹென்னா சர்வீசஸ் வேணும்னா மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். That's all for today. Hope you guys enjoyed my vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.